ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கை இலை பொடி. எல்லாரும் முருங்கை இலையில சூப் குடிச்சிருப்பீங்க, சாதம் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இட்லி பொடி ஏதாவது வச்சு சாப்பிட்டுருப்பீங்களா? அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன்ல நம்ம ஒரு கைப்பிடி அளவு இந்த முருங்கை இலை உள்ள தட்டோம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்ப இதை உள்ள தட்டி நல்லா வறுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் அந்த இலைய நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுபட்டு வந்தனையும் வேற ஒரு பேன்ல மாத்திடலாம். அடுத்து இதே பேன்ல 150 கிராம் உளுந்து அதை வறுத்து வச்சுக்கலாம். இது வறுபட்டு வந்தனையும் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க அந்த வத்தல் சேர்த்துக்கோங்க. நாங்க 3 வத்தல் சேர்த்துருக்கோம். இப்ப அடுத்து நம்ம வறுத்து வச்ச அந்த முருங்கை இலையும் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ ஒண்ணா வறுக்க போறோம். ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுல்ல நாங்க மாத்தி வச்சிருக்கோம். மாத்தி வச்சுட்டு இப்போ நீங்க இந்த இதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உடையும். ஸோ இந்த மாதிரி உடஞ்சிற வரைக்கும் நல்லா ஃபுல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முருங்கை இலை பொடியை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, எவ்வளவு பார்க்க அழகா கலர்ஃபுல்லா இருக்கு, கிரீன் கலர்ல. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செம டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பொடி. இதை இட்லி தோசைக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கை இலை பொடி ரெடி.